இன்னைக்கு வந்து பப்பாளி பழம் வந்து போடலான்னு இருக்கேன். ஆனால் வந்து குச்சி இல்லைனாலும் பாருங்க நம்ம கிட்ட பயங்கரமா இருக்கு. ஸ்பாட் எங்க இருக்குன்றவங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதை பாருங்க வாழைத்தோப்பு. நீங்க திருப்பி பாருங்க பெரிய ஆலமரம். நாங்க எப்போ வந்தாலும் யூஸ்வல் ஸ்பாட்டே இதுதான். இப்போ என்ன கதையாகி போச்சுன்னா எண்ணெய் இல்லை. எம்டி லைஃப் கேர்ள் கம் லைஃப் ரிவர்ஸ் லைஃப் இஸ் ஷார்ட் மச்சு. இந்த நாள் இந்த நிமிஷம் ஜாலியா என்ஜாய் பண்ணும். பேர் கிரில்ஸ் நிலையில இருக்கும் போது இந்த காட்டில் வந்து எப்படி சமாளிக்கணும் கற்களிக்கணும்னு பார்க்க இந்த மரத்தில் இருக்க அந்த பழத்தை அறுத்து பஜ்ஜி சோட போகிறோம். நம்ம அது முடியுமா என்னன்றது தெரியல. நம்ம இப்போதைக்கு ஒரு கட்டையை தேடணும். கட்டையை தேடிட்டு அப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆபத்தான சில மிருகங்களும் இருக்கும். கீழே பார்த்து நடக்கணும். காட்டில் வந்து உயிர் பிழைக்கிறது தான் பார்க்க போறீங்க. இந்த பப்பாளியை அடிக்கணும். ஆனா அடிக்கிறதுக்கு கல் இல்லை. அது பப்பாளி பழமே இல்லை, பப்பாளி காய். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். கேமராமேன் வந்து இப்போ வந்து காய்கறி கட் பண்ணுறாரு. வந்து நம்ம ஆர்த்தண்டிக் ஒரு செப்பு வேணும். செப்பு நான் வந்து ஒரு 6 வருஷமா குக்கிங் ஃபீல்டில் இருக்கேன். வருஷமா இப்போ 4 நாள் வீடியோவில் பார்க்க போறீங்க. ஆமாம், திறமைகள் உள்ள அடங்கி இருக்குன்னு பார்க்க போறீங்க. ஏன்னா வந்து நமக்கு யாருக்குமே சமைக்க தெரியாது. நம்ம யாருக்குமே சமைக்க தெரியாது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. நம்மள வர குக்கிங் கண்டென்ட் எல்லாமே வந்து இவர் தான் வந்து காரணம். தேங்க்ஸ்ப்பா. பஜ்ஜி சாப்பிட்டுட்டு நீங்களே ரிவ்யூ கொடுக்க போறீங்க. இப்போ வந்து 3 பஜ்ஜி நம்ம செய்ய போகிறோம். 3 பஜ்ஜினா ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்க அப்பளம் பஜ்ஜி. நெக்ஸ்ட்டு ஆனியன் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. மொத்தம் 3 ஐட்டம் வந்து இறக்கியிருக்காரு தலைவர். டீல் மக்களே, நம்ம வந்து இனி வந்து மிக்சிங் வேலையை பார்ப்போம். அந்த மிக்சிங் இல்லை, 6 மணிக்கு மேலே செய்கிற மிக்சிங் இல்லை, இந்த மிக்சிங். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சிறிதளவு பஜ்ஜி மாவை எடுத்து போடவும், சிறிதளவு தண்ணியை ஊற்றவும் மேலேருந்து ஏதோ இங்க இருந்து எது இருந்தாலும் தெரியாது. கேமரால தூவவும். இவன் தூங்கினாலும் தூங்கிடுவான். நம்ம அடுத்து வந்து சமைக்கிறத கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்குள்ளே இவனுங்க 10 வைப்பானுங்களா இல்லை நம்ம ஊர் எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோன்னு தெரியல எனக்கு. அதான் ரொம்ப டைட்டாக இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு உள்ள 10 வச்சிருவோம்னு நினைக்கிறேன். உன் பவர்லாம் தாங்காது தம்பி. தெரியுதா நாங்கள் இவ்வளோ நேரம் திறந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. நேற்று காசு கம்மியாக கொடுத்தா லாக் பண்ணி விடு. அமிஞ்சு போதுரா. இந்த கடிக்கிற காத்து என்ன பண்றது மக்களே? ஒரே வச்சுப்படிக்கு நெஞ்சு எல்லாம் இருக்க வர மாட்டேங்குதுரா. இல்ல நீ பார்த்தாக்கிறியா? என்னடா வச்சுப்படி பூரா காலி பண்ணுறோம். ஒரு அளவுக்கு பத்துட்டோம். தர நட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். போடுங்கப்பா, நல்லா வரணும். முதலில் கடாயை எடுத்து வைக்கவும். ஸ்பைசி வந்துருமா இன்னைக்கு? இங்க பாத்தீங்கன்னா பஜ்ஜிக்கான ப்ரிப்பரேஷன் ரெடி. எல்லாமே ரெடிங்க. புதுசா வைரல் அப்பள பஜ்ஜி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. எல்லாமே ரெடி. இப்போ இனி வந்து ரெடி பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எல்லாம் ரெடி. இப்போ பஜ்ஜி போடுவோம். போலாம் ரெடி. ஓகே பாருங்க, பஜ்ஜி சுடும் வேலை. எரியுது. ட்ரெண்டிங்ல இருக்க அப்பள பஜ்ஜியும் எடுத்துருக்கோம் நம்ம. ஆனால் இந்த பஜ்ஜி எப்படி வரும் தான் எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராமில் இதுதான் வந்து கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு உருளைக்கிழங்கு அவ்வளோதான். ரவுண்டாக போக வேண்டியதான். அப்பளம் ரவுண்டு மாதிரி. ஜோக் இல்லையா? கலர் சேர்க்கக்கூடாது. நேச்சுரல் பஜ்ஜி. ஏன்னா ஊர் சைடு வந்துட்டா கலர் சேர்க்கக்கூடாது தம்பி. இல்லை ஆர்கானிக்காக இருக்கணும். ஆர்கானிக் ஹெல்த்தியாக இருக்கணும். ஆமாம், ஹெல்த்தியாக இருக்கணும். இப்போ ஏகே வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ப்ளூ பர்ஸும் இதில் வரும் நிறைய. ப்ளூபர்ஸ் மட்டும்தான் வரும். ஏன்னா ப்ளூபர்ஸ் மட்டும்தான் வரும். ஏன்னா இது எடுக்கிறது பூராமே எல்லாமே அப்படி தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா ஆரம்பித்த ட்ரிப்பு
2 மணிக்கு ஆரம்பிச்சானுங்க. ஸ்ரீராம் கேட்வே வந்தோம். ஏதோ மறைக்கிறான் மக்களே நம்ம கிட்ட இருந்து. என்னங்க மாதிரி நேச்சுரலாக பண்ணுறோம். நேச்சுரல்ங்க. ஏதோ ஆபத்து கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு 7:30 போயிடலாம். கொஞ்சம் முடிச்சு ஏதோ கலர் ஆட் பண்ணிட்டு நேச்சுரல் இவ்வளோ நேரம் வேற ஆர்கானிக்கு அந்த காணிக்குன்னு நானு. அப்போ ரீலில் பண்ணுறவன ரியலில் பண்ணுறது இல்லை. அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு காட்டி ஆகணும். அதனால் வந்து இப்போ எஃபர்ட் போட்டு பையனை போய் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த கண்டென்ட்டு பிடிச்சிருக்கான்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த வில்லேஜ் கண்டென்ட் வந்து நமக்கு ரொம்ப நாளாக வந்து பண்ணணும் யோசித்து அந்தளவுக்கு கொண்டு வரோம். பட் அதுக்கான சப்போர்ட் வந்து என்றைக்கும் வந்து கொடுத்துக்கிட்டு இருங்க. அதுதான் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கிறது. அவ்வளோதான் மக்களே. ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்டு தெரியுதா? வாங்கலாம் வந்து பயங்கரமாக. ஆனியன் பஜ்ஜி ரெடி. எவ்வளோ க்ளோஸ் அப்பில் காட்டுற பார்த்தீங்களா? அது மாதிரி உங்களுக்கு நீங்களும் வந்து க்ளோஸ் ஆகிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக்கை போடுங்க, ஷேர். லெட்ஸ் மேக் த வைரல் அப்பளம் பஜ்ஜி. ஆனால் இது மாதிரி என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்க்கு ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. அப்பளம் பஜ்ஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பஜ்ஜி தான் இந்த பஜ்ஜி. வேற லெவல்ல இருக்கு பத்தியா. ஓகே, பஜ்ஜி ரெடி. இனி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். மக்களே அப்பள பஜ்ஜி இருக்கு நம்ம கிட்ட. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? பயங்கரமா இருக்கு. பயங்கரமாக இருக்குது. வண்டி பின்னாடி போயிருக்கு. வண்டி ஒரு பக்கம் பின்னாடியே போயிட்டு இருக்கு. வண்டியில் சாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறப்ப பயங்கரமாக இருக்குது. கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம என்னடா இந்த பஜ்ஜி வேறு கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க. கலர் பவுடர் போல் இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி. இது வந்து நமக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. மொறு அப்பள பஜ்ஜி. இங்கே வந்து வெங்காய பஜ்ஜி இருக்கு பாருங்க. வேற லெவலில் இருக்குது. எல்லாம் கொட்டுது. ஆனால் பயங்கரமாக இருக்குது உண்மையில. இந்த எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் மக்களே. ஸ்கிட்ஸ்லாம் தெரியும். ஒரு குக்கிங் வீடியோ பண்ணும்போது எல்லாத்தையும் போட்டு உடைப்பார் ஒருத்தர். அந்த மாதிரி வேற லெவலில் இருக்குது. சரி, ஓகே, ஃபைனலி வீடியோ முடிச்சுக்கலாம். பஜ்ஜியுமே நல்லா இருக்கு. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, இப்போ கரெக்டாக நம்ம மணி ஹோட்டல் வந்தவாசியில் வந்து இருக்கோம். இப்போ என்னென்னா நம்ம ட்ரிப்பு இவ்வளோ தூரம் வந்தாச்சு. அங்கே வந்து நம்ம பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோட்டு கடை பயங்கரமாக இருக்குது. பரோட்டா அண்ணன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அது நம்ம வந்து இப்போ இட்லி தான் வாங்க போகிறோம். ஒரு 3 இட்லி, ஒரு ஆம்லேட் அந்த மாதிரி வாங்கிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சிக்கனாக்கா? சிக்கன் குருமாவா? இட்லி கொடுத்துருங்க. அடுத்து வணக்கம் சேர்வா. சிக்கன் சேர்வானா இது வச்சிட்டாங்க. இட்லி வித் சிக்கன் சேர்வா. குழப்பி ஒரு அடி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் கடையில் வாங்கின சேர்வா சிக்கன் சேர்வா லைட்டாக கேட்டிருந்தோம். அது கொடுக்குறாங்க. ஒரு சின்ன பீஸ் போட்டு பயமாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் சேர்வா, சிக்கன் ஆம்லேட். ரெண்டுமே தரமாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ஆஃப் தி பைக் ரெண்டுமே பயங்கரமாக இருக்குது. ஓகே மக்கள், சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி நான் கண்டினியூ. ஓகே மக்கள், இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அண்ணன் கடையில். மணி ஹோட்டல் அப்படின்ற ஹோட்டலில். தென் பக்கத்துலேயே வந்து தனியாக ஒரு ஷாப் வந்து வச்சுருக்காங்க. அங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இட்லி, பரோட்டா, தோசை, இது 3 வந்து அங்கே இருக்குது. அண்டு
ஆம்லெட்டு கலக்கி அது எல்லாமே வந்து இருக்குது. ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. அண்ட் அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸும் பீஃப் ரைஸும் வேறு லெவலில் இருந்தது. பட் நம்ம வந்து சிக்கன் ரைஸ் வந்து வாங்கிட்டோம். ஆனால் தரமாக இருந்தது உண்மையாகவே. குவான்டிட்டியும் அதிகம், வேறு லெவலு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்தவாசி இது வரைக்கும் யாராவது போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் போட்டிருப்பாங்க ஷார்ட்ஸு. பட் இந்த டைம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதோடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரியாணி வீடியோ பண்ணியிருப்போம். அது எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்றதை கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது சின்ன ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ, பட் இருந்தாலும் அதுக்கான ரீச் வந்து எங்கேயோ இருந்தது. அண்ட் இந்த வீடியோக்கும் நிறைய ரீச் இருக்குன்றது. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. கரெக்டாக காலையில் ஆரம்பித்த ஒரு 2:30 மணிக்கு ஆரம்பித்த ட்ரிப்பு கரெக்டாக இப்போனா ஒரு 10 o'clock ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வெஜ் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் கோபி மஞ்சூரியன், மொத்தம் 2 ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. செஃப் வந்து எண்ணெய் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறாரு. என்ன இப்போ வந்து This is an unwanted statement irrelevant to the current situation. செஃப் பண்ணோடனே கோவம் வந்து அடிக்கிறாப்புல. காலிஃப்ளவர் நல்லா இருக்கு. அப்புறம் அதுக்கு முன்னாடி உப்பு நெய் பாக்கெட்டு, அப்புறம் வந்து சில்லி, கோபி மஞ்சூரியன் செய்யறதுக்கான கார்ன்ஃப்ளவர் மாவு. சரி, ஓகே. வெஜ் புலாவும் கோபி மஞ்சூரியன் ரெடி பண்ணலாம். நீங்க சாப்பிடுங்க கொஞ்சம். ஓகே, சரி, இது கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்த சக்கரை கொடுக்கறது, அல்வா கொடுக்கறலாம் ஒன்லி திருநாவுக்கரசு வச்சுக்கணும். ஏங்கிட்ட காலிஃப்ளவர் 62 to 3 minutes வச்சுக்கலாம். மீடியம் ரெடி பண்ண காலிஃப்ளவர் ரெடி. இது மேரினேட் பண்ணணும். அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர். வேற என்ன மாஸ்டர்? இது என்ன மாஸ்டர்? மசாலா. என்ன மசாலா? சில்லி மசாலா. வெறும் மசாலா. உனக்கு கல்லுப்பு. ரெடி ஆயிடுச்சு. எப்படிப்பா இருக்கு? டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாமா? ஓகேப்பா, முடிப்பாங்க.